டயர் காற்றழுத்தத்தை சரிபார்க்கும் இந்த பகுதிக்கு தங்களை வரவேற்கிறேன். இப்போது இந்த தலைப்பை ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சியின் முடிவில் பயிற்சியாளர்கள் வாகனத்தில் இருக்கும் டயரின் காற்றழுத்தத்தை சரிபார்க்க இயலும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பற்றி பார்ப்போம். ஒரு பயிற்சியாளர் கருவி கிட், டயர் காற்றழுத்தத்தை அளவிடும் கருவி, டயர் காற்றழுத்தத்தை உயர்த்தும் கருவி, காற்று வால்வ் நீக்கும் கருவி. தேவையான பொருட்கள்: காட்டன் வேஸ்ட் தேவையான அளவு, காற்று வால்வ் தேவையான அளவு, டயர் வால்வ் மூடி தேவையான அளவு. டயர் காற்றழுத்தம் என்றால் என்ன? இது சிறந்த சுமை சுழற்சி நிலைத்தன்மை உடையது. அதாவது ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் அதிக சுமையை மேற்கொண்ட பிறகு அது உடையாமல் அல்லது மோசமாகாமல் கையாளும் தன்மை உடையது. இன்னும் எளிமையாக சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏற்படும் சக்தி. ஒரு டயரின் இன்ஃப்ளேஷன் என்பது அதில் செலுத்தப்படும் காற்றின் அளவை பொறுத்தது. இதன் அளவீடு ஒரு சதுர அங்குலத்திற்கு பவுண்ட் அல்லது kPa என அளவிடப்படும். டயர் குளிர்ச்சியாக இருக்கும் போது அளவீடு எடுப்பது சிறந்தது. இங்கு டயரின் குளிர்ச்சி என்பது டயர் உருட்டப்படாமல் அல்லது வாகனம் 2 to 3 மணி நேரம் நின்று கொண்டிருப்பது என்பதாகும். டயரின் இன்ஃப்ளேஷனை பராமரிப்பது சுலபமானது மற்றும் டயரின் அதிகபட்ச செய்திறனுக்கு அவசியமானது. சரியாக இன்ஃப்ளேஷன் செய்யப்பட்ட டயர் நீண்ட ஆயுள், விரைவான ஸ்டியரிங் பதில், சிறந்த எரிபொருள் திறன் மற்றும் முறையற்ற டயரை விட மென்மையான சவாரி ஆகியவற்றை வழங்கும். குறைந்த இன்ஃப்ளேஷன் மற்றும் அதிக இன்ஃப்ளேஷன் இரண்டிலும் சிக்கல் உள்ளது. அதாவது டயர் மிக விரைவாக தேய்ந்துவிடும் அல்லது தோல்வியடையும். மாதம் ஒரு முறை உங்கள் டயர் அழுத்தத்தை சரிபார்ப்பது நல்லது. உங்கள் டயரிலிருந்து அதிக பயன்களை பெறுவதற்கு சிறந்த வழி அவற்றின் அழுத்தத்தை மாதம் ஒரு முறை சரிபார்ப்பது ஆகும். காற்றழுத்த அளவீட்டு கருவியானது ஒரு சாதனத்தில் எவ்வளவு அழுத்தம் உள்ளது என அளவிடும். பல அமைப்புகள் சரியாக செயல்பட எவ்வளவு காற்றழுத்தம் உள்ளது என அறிய வேண்டும். காற்றழுத்தத்தை அளவிட நாம் காஜை, அதாவது காற்று அளவிடும் கருவியை பயன்படுத்தலாம். பிரஷர் காஜ் என்றால் என்ன? காஜ் எப்படி வேலை செய்கிறது? பிரஷர் காஜ் என்பது டயரின் அழுத்தத்தை அளவிடும் கருவியாகும். பர்டன் குழாய் பிரஷர் காஜ் உருவாக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுகிறது. ஒரு பர்டன் குழாயில் காற்று மேலாக செல்லும் போது அது நேராக முனைகிறது. இது கியர் பிரிவை கடிகாரத்தின் எதிர் திசையில் திரும்ப செய்கிறது. அழுத்த அளவீட்டு கருவியின் சிறப்பு அம்சங்கள்: இது சிறந்த லோட் சுழற்சி நிலைத்தன்மை உடையது. அதாவது ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் அதிக லோடை மேற்கொண்ட பிறகு அது உடையாமல் அல்லது மோசமாகாமல் கையாளும் தன்மை உடையது. இது அதிர்வு பாதுகாப்பு கொண்டது. அதாவது இது திடீரென விழுந்தாலும் அசைந்தாலும் உடையாது. அனைத்து முக்கிய பாகங்களும் துருப்பிடிக்காத ஸ்டீல் மூலம் செய்யப்பட்டவை. காற்றழுத்த அளவியின் காற்றழுத்தம் 0 to 200 psi வரை இருக்கும். பிரஷர் காஜ் குழாய் ஓர் அடாப்டரை கொண்டது. அது காற்றை உள்ளேயும் வெளியேயும் தள்ளும் ஓர் சிறிய பகுதியை கீழே தள்ளுகிறது. இந்த நிகழ்வின் போது காற்று காஜ் குழாயில் உள்ளே செல்கிறது. இந்த அளவுகோல் டயரின் உள்ளே எவ்வளவு psi அழுத்தம் உள்ளது என காண்பிக்கும். வாகன உற்பத்தியாளர் பரிந்துரைத்த அழுத்தம் உள்ளதா என சரிபார்க்கவும். டயரில் குறைந்த அழுத்தம் உள்ளது எனில் அதிக அழுத்தப்பட்ட காற்றை நிரப்பவும். காற்றழுத்தம் பரிந்துரைக்கப்பட்ட அழுத்தத்தை அடையும் போது காற்று நிறுத்துவதை நிறுத்தவும். பிரஷர் காஜை பயன்படுத்தி காற்றழுத்தத்தை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதை பார்ப்போம். டயர் வால்வ் மூடியை அகற்றி வால்வின் மேல்புறமாக சுத்தம் செய்து அழுக்கை அகற்றவும். டயர் அழுத்த காஜை சொருகி காற்றழுத்தம் எவ்வளவு உள்ளது என சோதிக்கவும்.
பரிந்துரைக்கப்பட்ட அளவு காற்றழுத்தம் உள்ளதா என பார்க்கவும். டயருக்கு காற்றழுத்தம் கூட்டவோ குறைக்கவோ வேண்டுமா என பார்க்கவும். காற்றை உயர்த்த வேண்டும் என்றால் டயர் இன்ஃப்ளேட்டரை சொருகி டயர் பிரஷர் மதிப்பை பார்க்கவும். சில உபகரணங்களில் காற்றழுத்த அளவை முன்கூட்டியே அமைக்கும் திறன் உள்ளது. அமைத்த காற்றழுத்த அளவை அடையும் போது அது தானாகவே நிரப்புவதை நிறுத்திவிடும். சோப்பு கரைசலை பயன்படுத்தி வால்வில் காற்று கசிவு உள்ளதா என சரிபார்க்கவும். காற்று குமிழிகள் வால்வில் இருந்து வெளியே வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். காற்று வெளியே வந்தால் காற்று ஏன் வெளியே வருகிறது என மறுபரிசீலனை செய்யவும். கசிவு இல்லையெனில் மூடியை மாற்றவும். டயர் காற்றழுத்தம் சரிபார்க்கும் இந்த பகுதியை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தொகுப்புக்கு தேவைப்பட்ட கருவிகள் பிரஷர் கேஜின் செயல்பாடு, அதன் சிறப்பம்சங்கள், டயரின் காற்றழுத்தம் சோதிக்கும் முறையை பார்த்தோம். தலைப்புகளில் தேவையான கருவிகள், அதாவது டயர் பிரஷர் காஜ், ஏர் பிரஷர் உயர்த்தும் கருவி போன்றவை, பிரஷர் காஜின் செயல்பாடு, கொள்கைகள் அதாவது பர்டன் குழாய், சிறப்பம்சங்கள் மற்றும் ஏர் பிரஷர் சரிபார்க்கும் செய்முறை ஆகியனவாகும்.